தோழர்களே தோழிகளே, தம்பி எங்க போனாலும் நினைக்காதீங்க, இங்கே தான் இருக்கிறேன். ஊர்ல கொஞ்சம் நோம்பி, மீண்டும் கண்ட்ரோலான வாழ்க்கைக்கு வந்துட்டேன். காலையிலே பாருங்க தூக்கம் தள்ளுது. இப்படியே விட்டா நாளைக்குன்னு போயிருவேன். அதனால காலையில இந்த ஜிம்முக்கு போயிட்டேன். சரியான சோகம் என்னன்னா, மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வரதுக்கு ரொம்ப நாள் ஆக மாட்டேங்குது. நோ மறுபடியும் அதே ஃபார்முக்கே வரோம். 3 மாசத்துல 75 கிலோ ஆவறோம். இதுதான் நம்மளோட பிளான். நம்மளோட சிறு வயது நண்பர் கடையில போய் முட்டையை வாங்கிட்டு வந்துட்டேன். தோழர்களே, நமக்கு இன்னைக்கு மாதிரி தேர்வு இருக்குது. அதுக்குனால நல்லா முருங்கீரை சட்னியும் ஒரு 3 முட்டை கார்போஹைட்ரேட்டுக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு செண்டை அடிச்சுட்டு கிளுன்னு கிளம்பிட்டேன். எங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் தான். போறதுக்கு முன்னாடி க்ளோவிங்க்கு விட்டமின் சி டேப்லெட், பேனா வைக்க ஸ்டாண்ட். இதுதான் நமக்கு. இந்த மாதிரி ஐடியாலாம் இலங்கை ஜீவாக்கு மட்டும்தான் வரும். கூட வரானே அவன் தான் என்னோட இலங்கை ஜீவா. நான் முக்காவாசி நாள் இவன் கூட தான் இருப்பேன் காலேஜ்ல. ஒரு 2 வருடமா எனக்கு சோல்டர் வந்து வாடகை கொடுத்துட்டு இருக்கான் இலங்கை ஜீவா. இதுக்கு எதுவுமே வாடகை வாங்காம தான் இருக்கான். நம்ம மதிய உணவு அப்படியே நோட் பண்ணிக்கங்க. இதுதான் ஒரு திருட்டு போன நம்ம உணவை திருட வந்துருச்சு. ஒரே ஃபீலிங்ல இருந்தேன், இன்னைக்கு புரோட்டீன் கோல் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு. பையன் நம்மளை படத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு சிக்கனையும் வாங்கி கொடுத்துட்டான். தந்தூரி, கொஞ்சம் எண்ணெய் கம்மி காய்ஸ். அப்படியே பிரியாணியும் சாப்பிட்டான். காய்ஸ், நாமலாம் எப்பயுமே கண்ட்ரோலா தான் இருப்போம்.